Welcome back students. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா gravitational chapterல we are going to solve problems. Okay, textbook back problems. So அதான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதில் எக்ஸசைஸ் 7.1 அண்ட் 7.2 வந்து சாய்ஸ் மாதிரி. ஓகே, ஸோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி. ஸோ அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ட்ரிவியல் ப்ராப்ளம். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு எக்ஸசைஸ் 7.3. ஓகே, ஸோ அந்த ப்ராப்ளம் தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் தெர் எக்ஸிஸ்ட் அ பிளானட், ஏதோ ஒரு பிளானட் இருக்குது. லெட் மீ கால் திஸ் பிளானட் அஸ் பின்னு வச்சுப்போம். ஓகே, பிளானட் பி தட் வெண்ட் அரௌண்ட் சன் ட்வைஸ் as fast as எர்த். ஓகே, வாட் வுட் பி த ஆர்பிட்டல் size as compared to that of the earth. Okay, so orbital size கேட்டிருக்காங்க. So இதுக்கு நம்ம we have to use Kepler's third law. Okay, so by Kepler's third law, we know that நம்மளுக்கு என்ன தெரியும்? So the time period is directly proportional to the cube of the area swept. Okay, so இது வந்து Kepler's third law படி தெரியும். So இதுல இருந்து we can write t square equal to some constant times a cube னு எழுதிக்கலாம். Okay, or நம்ம என்ன எழுதலாம்? t square by a cube equal to ஒரு constant. Okay, so அப்போ இது எந்த பிளானட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் if it rounds the sun, ஓகே, ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல, அதாவது கெப்லர்ஸ் ஆர்பிட்ல ரவுண்ட் பண்ணுச்சுன்னா தென் இந்த ரிலேஷன் ஹோல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ரிலேஷன் ஹோல்ஸ் குட் ஃபார் பிளானட்ஸ் விச் ஆர் டேக்கிங் எலிப்டிக்கல் ஆர்பிட்ஸ் டிஸ்கிரைப் பை கெப்லர்ஸ்ல. ஓகே, ஸோ அப்போ டி ஸ்கொயர் பை ஏ கியூப் எந்த பிளானட்டுக்கு எடுத்தீங்கனாலும் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் we can write the time period for earth t square by area swept by earth. Okay, so this is also equal to k. Similarly, நம்ம ஏதோ இன்னொரு பிளானட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிளானட்டை நம்ம பின்னு சொல்றோம். ஓகே, ஸோ பிளானட் பி, அதுக்கும் இந்த ரிலேஷன் ஹோல்ஸ் குட். ஓகே, therefore t square tp square divided by area swept by that planet cube வந்து must also equal to k. ஓகே, ஸோ இது வந்து எப்பயுமே சேமாக இருக்கும் irrespective of the planet. ஓகே, ஸோ அது வந்து சன்னை சுற்றிச்சுன்னா இட் ஹோல்ஸ் குட். ஓகே, ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா they have provided that the time period if it is travels twice as fast of earth. Okay, so எர்த்தோட அது twice the speedல போகுது. ஓகே, ஸோ the time period வந்து அப்போ என்னவா இருக்கும்? இதுக்கு எர்த்தோட கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ சீக்கிரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. ஸோ டைம் பீரியட் கம்மியாக இருக்கும். எவ்வளோ பீரியட் கம்மியாக இருக்கும்? ஆஃப் ஆஃப் த பீரியட் இருக்கும். ஓகே, ஸோ கிவன் நம்மளுக்கு ஸோ த பிளானட் இஸ் ட்வைஸ் as ஸ்பீட் as எர்த். ஓகே, ஸோ எர்த்தோட ஆர்பிட் மாதிரியே இருக்குது, ஆனால் எர்த்தோட ட்வைஸ் த ஸ்பீட் இருக்குது. ஓகே, therefore the time period for that planet will be half of the time period for earth. ஓகே, ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா we can find the, ஸோ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? find the orbital size, அதாவது ஏ கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஆர்பிட்டல் சைஸ் எவ்வளோ இருக்கும் ஆஃப் நம்மளுக்கு அந்த பிளானட்டோட ஆர்பிட்டல் சைஸ் எவ்வளோ இருக்கு. ஓகே, ஸோ சின்ஸ் திஸ் இந்த இதில் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கறனால we can write TE square divided by AE cube must be equal to TP square divided by AP cube. ஓகே, ஸோ ஆல்சோ we have இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்கிறனால we can substitute that value. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ we can substitute for TP here. Okay, therefore TE square divided by AE cube equal to, so instead of TP let me put half of TE the whole square divided by AP cube. Okay, so இதில் we can write it as TE square divided by AE cube equal to, இது வந்து 1/2 ஸ்கொயர் வந்து 1/4 டைம்ஸ் திரும்பியும் நம்மளுக்கு TE ஸ்கொயர் தான் வரும், ஹோல் டிவைடட் பை AP cube. ஓகே, ஸோ இதுவும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இஃப் வி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ AP cube divided by AE cube equal to 1/4. Okay,
or we can write that area AP equal to so APQ equal to 1/4 of AEQ. Okay, so the area வந்து 1/4 கம்மி ஆயிடும். Okay, so 4 times smaller சொல்லலாம், or we can take cube both sides. Okay, cube root எடுத்தோம்னா we have AP equal to cube root of 1/4 AE. இதுக்கு cube root எடுத்தா cube root cube போயிடும், therefore we end up with AE. Okay, so இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா therefore AP equal to, so இதோட வேல்யூ நான் முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், so அது வந்து 0.63 வரும். Okay, so 0.63 of AE. Okay, so அப்போ இந்த பிளானட்டோட ஆர்பிட்டல் சைஸ் வந்து இட்ஸ் 0.6 times AE. ஸோ நம்ம எர்த் ஆர்பிட்டோட 0.6 times கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். ஓகே, எய்தர் யூ கேன் சூஸ் 1/4 ஆர் 0.6, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ரேஷியோ வந்து 1/4, இதுவும் ஒரு ரிசல்ட் தான். ஆர் யூ கேன் டேக் கியூப் ரூட்ஸ் அண்ட் யூ ஃபைண்ட் இது வந்து 0.6 times AE இருக்கும். ஸோ இதை இன்னொரு விதமாக எழுதணும்னா AP by AE equal to 0.6 times, 0.63 times. Okay, so both are correct answers. So let's move on to problem 7.4. Okay, so they identify a new planet, so new satellite for Jupiter. Okay, so on the satellite pair Io. So Io is one of the satellite of Jupiter. Okay, so satellite na நம்மளுக்கு எர்த்துக்கு satellite வந்து மூன் வந்து ஒரு சேட்டலைட்னு சொல்லலாம். ஸோ நேச்சுரல் சேட்டலைட், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் நம்ம விடுறது, வேற நேச்சுரல் சேட்டலைட்ன்றது இது எந்த பிளானட் வந்து நம்ம மூணை ஃபேஸ் பண்ணி இருக்குதோ, ஸோ சாரி நம்ம எர்த்தை எப்பயுமே வந்து சுற்றி வருதோ அதை வந்து நம்ம சேட்டலைட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்துக்கு எப்படி மூணு இருக்கோ அதே மாதிரி ஜூபிட்டருக்கு ஐயோன்னு ஒரு சேட்டலைட் இருக்கு. ஓகே, ஸோ அதோட இட் ஆஸ் அன் ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப், ஸோ அது ஜூபிட்டர் சுற்றி வர்றதுக்கு அது எடுத்துக்கிற ஆர்பிட்டல் பீரியட் டைம் வந்து 1.769 days. ஓகே, ஸோ அது இந்த டைமில் அந்த ஜூபிட்டரை ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடும். ஓகே, ஸோ த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து டயாமீட்டர் கிடையாது, இது ரேடியஸ். ஓகே, ஸோ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வந்து 4.2 into 10⁸ meters. Okay, show that the mass of the Jupiter is about 1,000th that of a sun. Okay, so இதை வச்சுட்டு they want to find the mass. Okay, so இதுக்கு என்ன பண்ணலாம்னா we can use Kepler's third law, same third law யூஸ் பண்ணலாம். so Kepler's third law வந்து t square equal to நம்மளுக்கு என்ன தெரியும் 4π, இது இன்னொரு ஃபார்முலா. ஓகே, 4π square divided by gm. so இது explicit form r cube. ஓகே, ஸோ இதுலேருந்து தான் நம்ம ஏ கியூப்னு எழுதணும். ஸோ அதே மாதிரி we can have a explicit form. so this is Kepler's third law. so these equations come from Kepler's third law. okay, so therefore இதிலிருந்து we can write mass of Jupiter இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். so mass of Jupiter, so இதை ரீரைட் பண்ணி எழுதணும்னா we get 4π square. so இது வந்து 4π square RIO. so where RIOன்றது தான் radius of the அந்த சேட்டலைட்டோட radius, RI cube divided by நம்மளுக்கு G times இந்த time period of IO அந்த ஓகே TIO square. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் ரீரைட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாசை வந்து இந்த சைட் கொண்டு போயிட்டு இந்த டைம் பீரியடை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இது வந்து ஃபார் டைம் பீரியட் ஆஃப் எனி பிளானட் ரிவால்விங் சன்னு. ஓகே, சன்னுக்கு ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் சன் நம்ம ஜூபிட்டர் வச்சிருக்கிறோம். ஸோ ஜூபிட்டரை எது சுற்றி வருதுன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஐயோன்ற சேட்டலைட். ஸோ தேர்ஃபோர் அதோட டைம் பீரியடும் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டும் போட்டு we can find the mass of the Jupiter. ஓகே, ஸோ இப்போ we have to substitute these values. ஸோ பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் SI யூனிட்க்கு மாற்றணும். அதாவது டைம் பீரியட்னா நம்ம SI யூனிட்ல செகண்ட்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். வேறஸ் இங்கே டைம் பீரியட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க, டேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டேஸ்லேருந்து செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஓகே, ஸோ ஆர்பிட் வந்து மீட்டர்ஸில் கொடுத்துட்டாங்க, அது நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான்.
ஸோ நம்மளுக்கு இன்புட் டேட்டா என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ therefore given என்ன இருக்குது, ஆர்பிட்டல் ரேடியஸ் RIU. ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்பிட்டல் ரேடியஸ் இஸ் 4.22 into 10 power 8 meters. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்தது ஆர்பிட்டல் பீரியட். ஸோ ஆர்பிட்டல் பீரியட் TIO. ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 1.769 டேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ இதை நம்ம என்னவா மாற்றணும், செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ டேஸ் டு செகண்ட்ஸ்க்கு மாற்றணும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஜியோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து யூஸ்வலாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருவாங்க. ஸோ 6.67 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கேஜி ஸ்கொயர். ஸோ இதுதான் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி மாஸ் ஆஃப் சன். ஸோ மாஸ் ஆஃப் சன் வந்து 2 into 10 power 30 kg. ஸோ இது நம்மளுக்கு ஆக்சுவலாக மாஸ் ஆஃப் சன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இது சன்னோட கம்பேர் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா தென் வி நீட். ஸோ ஓகே, இங்கே வந்து தே ஆஸ்க் டு ஃபைண்ட் ஷோ தட் த மாஸ் ஆஃப் ஜூபிட்டர் வந்து இஸ் அபவுட் 1000 ஆஃப் சன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சன்னோட கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கு. தேர்ஃபோர் அதுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்தோட மாஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு வி நீட் திஸ் இன்புட் ஆல்சோ. ஓகே, ஸோ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த சன்னும் வேணும். ஸோ இது வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு டைம் பீரியட் ஆர்பிட்டல் பீரியட் மட்டும் டேஸில் இருக்குது, அதை SI யூனிட்க்கு மாற்றுவோம். ஓகே, therefore அடுத்தது என்னதுன்னா we have to conversion to SI யூனிட். எதை மாற்றணும், டைம் பீரியடை. ஸோ நம்மளுக்கு TIO என்ன தெரியும், TIO வந்து இஸ் 1.769 டேஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 24 hours divided by 1 டேன்னு மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் நம்மளுக்கு என்ன தெரியும், 3600 செகண்ட்ஸ் டிவைடட் பை 1 hour மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி செயின் ரூல் யூஸ் பண்ணி, ஸோ இந்த ஆறும் போயிடுச்சு, டேவும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறது நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ பழைய நியூமரிக்கல் ப்ராப்ளம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ தேர்ஃபோர் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை இந்த டைம் பீரியட் டேஸ் கொடுத்துருந்ததை இப்போ செகண்ட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் இதோட வேல்யூ என்ன வரும்னா நம்மளுக்கு TIO equal to 1.769 into 24, இங்கே இருக்கு 24 இருக்கு. ஓகே, into 3600. ஓகே, செகண்ட்ஸ் மாறிடுச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட வேல்யூ வந்து அரௌண்ட் 152913.6 செகண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் IO. ஓகே, ஸோ இப்போ வந்து மாஸ் ஆஃப் த ஜூபிட்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், we have to substitute in this formula. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், R தெரியும், அதே மாதிரி டைம் பீரியட் தெரியும், G தெரியும். therefore we can find the mass of the Jupiter. So mass of the Jupiter கண்டுபிடிச்சிங்கன்னா mj equal to, so இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we get so 4 pi square. ஸோ 4 pi ஸ்கொயரும் நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதோட வேல்யூ வந்து 39.478 வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 4 pi ஸ்கொயரோட வேல்யூ இன்டூ நம்மளோட R வேல்யூ. ஸோ R வேல்யூ வந்து 7.51 into 10 power 25 மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இது என்னதுன்னா நம்மளோட RIO கியூப் வேல்யூ. ஓகே, ஸோ கியூப் பண்ணி நான் இங்கே ஆன்சர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டிவைடட் பை நம்மளோட G. ஓகே, ஸோ ஜியோட வேல்யூ வந்து 6.67 into 10 power minus 11. ஓகே, ஸோ இது வந்து ஜியோட வேல்யூ இன்டூ நம்மளுக்கு T கியூப் வரும்.
ஓகே சாரி டி ஸ்கொயர் வரும், டிஐஓ ஸ்கொயர். டிஐஓ ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்னா இட் இஸ், ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிஐஓ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2.338 into 10 power 10 second square. ஓகே, ஸோ இது என்னதுன்னா டிஐஓ ஸ்கொயர். ஓகே ஓகே, இதோட ஸ்கொயர் வேல்யூ, ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வரும். ஓகே, ஒன்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த மாஸ் ஆஃப் ஜூபிட்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு 1.9 into 10 power 28 kgன்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மாஸ் ஆஃப் ஜூபிட்டர். ஓகே, ஸோ இது நான் எக்ஸ்பிளிசிட்டாக சால்வ் பண்ணல, நீங்கள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக 04 வரும், 1.904 into 10 power 25 வரும். ஸோ இதை என்னன்னு பண்ணிக்கலாம், 1 இது ஆக்சுவலாக வந்த ஆன்சரை எழுதிடுறேன். ஸோ இது வந்து 190.4 into 10 power 25 kgன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ இது 2 பாயிண்ட் முன்னாடி கொண்டு வந்துட்டு ஐ ரைட் இட் as mj equal to 1.9 into 10 power 28ன்னு மாற்றிக்கிறேன், 28 kg. ஓகே, போத் வேல்யூஸ் ஆர் சேம், ரெண்டுமே சேம் தான். இதில் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் இந்த 4 எடுத்துட்டேன். ஸோ இப்போ we have to compare the mass of Jupiter with the mass of Sun ஓட நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா you get mass of Jupiter to mass of Sun எடுத்திங்கன்னா mass of Sun ஓட வேல்யூ முன்னாடியே கொடுத்துருக்கிறேன். ஸோ mass of Jupiter வந்து 1.9 into 10 power 28 divided by mass of Sun வந்து எவ்வளோ இருக்குது, ms வேல்யூ 2 into 10 power 30. ஓகே, ஸோ 2 into 10 power 30 இருக்கு. ஸோ இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 0.95 into 10 power minus 2 வரும். ஓகே, ஸோ இங்கே 10 power 30, therefore இது மேலே போயிடுச்சுன்னா -30. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி 0.95 into 10 power minus 2. ஆர் இதை எப்படி எழுதலாம்னா we can write mj by ms equal to, ஸோ இதில் we can move this decimal point இங்கே பின்னாடி நகர்த்திட்டு இதை 10 power minus 3ன்னு மாற்றிக்கலாம். therefore 9.5 into 10 power minus 3. ஓகே, ஸோ இப்போ we can write it as, ஸோ இதை வந்து நம்ம இந்த ரேஷியோவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா மாஸ் ஆஃப் ஜூபிட்டர் ஈக்குவல் டு 9.5 into 10 power minus 3 msன்னு வரும். ஓகே, ஆக்சுவலாக இது அப்போ என்னதுன்னா அப்ராக்சிமேட்லி இது பார்த்தீங்கன்னா என்ன ஆர்டரில் இருக்குது, 1000 ஆர்டர். ஓகே, ஸோ 1000 ஆர்டர் சன்னோட இதோட வேல்யூ கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1000 ஆர்டர்ன்றத, ஸோ நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைண்டிங் எம்ஜே பை எம்எஸ் இப்போ எம்எஸ் பை எம்ஜே கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட், ஸோ எம்ஜே இங்கே கொண்டு வந்துடுங்க, இதை இங்கிட்டு கொண்டு போயிடுங்க, யூ வில் கெட் 1 by 9.5 into 10 power minus 3ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ விச் இஸ், ஸோ இதை இங்கே மேலே கொண்டு போனீங்கன்னா 1 by 9.5, ஸோ இந்த கான்ஸ்டன்ட் சம்திங் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே கொண்டு போனீங்கன்னா யூ வில் கெட் 10 power 3ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ 10 power 3ன்றது 1000, ரைட்? ஸோ மாஸ் ஆஃப் சன் இஸ் 1000 times some constant times 10 power 3 times mass of Jupiter. ஓகே, ஸோ இதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ மாஸ் ஆஃப் சன் வந்து 1000 times greater than mass of Jupiter. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இது next problem, exercise 7.5. Let us assume our galaxy consists of 2.5 into 10 power 11 stars, each of 1 solar mass. Okay, so இதெல்லாம் 1 solar massனா எவ்வளோ வேல்யூன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன். So how long will a star at a distance of 50,000 light years from the galactic center takes to complete one revolution? Okay, take the diameter of Milky Way to 10 power 5 light years எடுத்துக்க சொல்றாங்க. LYனா light yearsனு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து we have to use Kepler's law தான். ஸோ அதே சேம் லா, அதனால தான் இந்த ப்ராப்ளம் மூணுத்தையும் சிமிலராக குரூப் பண்ணி வச்சுருக்கிறேன்.
So by Kepler's third law, we can write t square equal to 4 pi square divided by gm r cube. Okay, so பழைய ஃபார்முலா தான். ஸோ இதில் தே ஹவ் ப்ரொவைடட் த மாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஸோ த மாஸ் ஆஃப் த ஸ்டார், ஸோ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த ஸ்டார் வேணும். அதுக்கு ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாங்க, த மாஸ் ஆஃப் த ஒன் கேலக்ஸி கன்சிஸ்டிங் ஆஃப், ஸோ இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு ஆஃப் ஒன் சோலார் மாஸ். ஓகே, ஸோ அப்போ ஒன் சோலார் மாஸ்ன்றது நத்திங் பட் மாஸ் ஆஃப் சன். ஓகே, ஸோ ஒன் சோலார் மாஸ்ன்றது ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் சன். ஓகே, இது முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன். ஸோ மாஸ் ஆஃப் த சன் எப்படி எழுதலாம், ms இஸ் நத்திங் பட் மாஸ் ஆஃப் சன் இஸ் நத்திங் பட் 2 into 10 power 30 kg. இதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாஸ் ஆஃப் த ஒன் இது கண்டுபிடிக்கணும், மாஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டோட்டல் மாஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன்டூ இந்த சோலார் மாஸால நம்ம மல்டிப்ளை பண்ணா we get the mass of the galaxy. So mass of the galaxy equal to number of stars times நம்மளோட ms சோலார் மாஸால மல்டிப்ளை பண்ணோம்னா we get the mass of the galaxy. So mass of the galaxy நம்ம சிம்பிள் mன்னு வச்சுக்கலாம். Therefore mass of the galaxy equal to எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு, 2.5 into 10 power 11 ஸ்டார்ஸ் இருக்கு. ஸோ இன்டூ 2 இன்டூ இது ஓகே 2 into 10 power 20 kg. ஓகே, ஸோ இதுக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் த மாஸ் ஆஃப் த கேலக்ஸி. ஸோ மாஸ் ஆஃப் த கேலக்ஸி வந்து இஸ் 5 into 10 power 41 kg. ஸோ இது 20 இல்லை 30. ஓகே, ஸோ அதனால தான் 30 பவர்ஸ் ஆட் ஆகும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் பண்ணும் 2.5 into 2 5 times 10 power 41 kg. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாஸ் ஆஃப் த கேலக்ஸி. ஸோ நம்மளுக்கு மாஸ் ஆஃப் த கேலக்ஸி கிடச்சிருச்சு நம்மளோட ஃபார்முலா படி. ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தே ஹவ் ப்ரொவைடட் த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃப்ரம் த சென்டர் கொடுத்துருக்குறாங்க. கேலக்சிக் சென்டர்லேருந்து ஆர்பிட்டல் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அது லைட் இயர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம அதை என்ன பண்ணணும், we have to convert it to இதில் மாற்றணும், மீட்டர்ஸ்க்கு மாற்றணும். ஸோ இன்னொரு ப்ரொவைடட் இன்புட் வந்து ஆர்பிட்டல் ரேடியஸ். இந்த ஆர் கொடுத்துருக்குறாங்க. ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 50,000 லைட் இயர்ஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த லைட் இயர்ஸ்லேருந்து we have to convert to மீட்டர்ஸ்க்கு மாற்றணும். அப்போ தான் நம்மளோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபார்முலா வந்து SI யூனிட்ல இருக்கு. So 1 light year is nothing but 9.5 into 10 power 15 meters. Okay, so இதுதான் வந்து ஒரு லைட் இயர். ஸோ நம்ம 50,000னா இந்த குவான்டிட்டியால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். therefore R in meters எடுத்தோம்னா we will get 50,000 or இது என்னன்னு எழுதிடலாம், instead of 50,000 we can write it as 5 into 10 power 4 into 9.5 into 10 power 15. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம்னா 5 into 9.5 into 10 பவர்ஸ் ஆட் ஆகும் 10 power 19. ஓகே, ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு 47.5 into 10 power 19. ஓகே, இது 10 power 19. ஸோ நம்மளுக்கு இப்போ we get R, we have R in meters. ஸோ இதுவும் ஆர்பிட்டல் ரேடியஸும் நம்மளுக்கு மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இதை எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி we can calculate the time period. Okay, so time period கண்டுபிடிச்சிங்கன்னா you will get
So t square equal to we have 4 pi square divided by gm r cube இருக்கு. So gm r cube இருக்கும். So இதிலிருந்து t equal to so இது வந்து root of 4 pi square divided by root of gm into root of r cube. So இதை என்னன்னு எழுதலாம்? So this is nothing but 2 pi. 2 pi times root of r cube divided by gm. Okay. So நம்மளுக்கு எல்லாமே தெரியும். So இதிலிருந்து we can find the time period. So we have to substitute the value 2 pi root of r வந்து instead of r we have to write 47.5 into 10 power 19 நினைக்கிறேன் 10 power 19 whole cube. Okay, power 19 whole cube divided by ஸோ ஜி வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ஜியோட வேல்யூ நம்ம பழைய ப்ராப்ளத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வி ஹவ் மாஸ் ஆஃப் த கேலக்ஸி எம் இருக்குது இங்கே. ஓகே, ஸோ 5 into 10 power 41 kg. ஸோ 5 into 10 power 41 kg இன்ட்டு ஜியோட வேல்யூ மட்டும் நம்ம பழைய இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜி இஸ் 6.67 into 10 power minus 11. 10 power minus 11. Okay, so minus 11. So இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் simplify பண்ணி பாருங்க. You will get time period t equal to 3.54 into 10 power 8 yearsல வரணும். Okay, so இங்கே வந்து secondsல இருக்கு. So we have to convert to years. ஸோ யூஸ்வலாக இதோட ரிசல்ட் வந்து செகண்ட்ஸில் இருக்கும். நீங்கள் இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன்டு இயர்ஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ இது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வேல்யூ. ஸோ இட் டேக்ஸ் 10 power 8னா ஆக்சுவலாக இது இன்னொரு விதமாக சொன்னோம் போனால் 1 light year. ஓகே, 3.54 light years. No, இது வந்து 3.54 into 10 power 8 years இருக்கு. ஓகே, ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் சால்வ் பண்ணிவிட்டு யூ கன்வெர்ட் இட் டு இயர்ஸ்க்கு மாற்றுங்க. ஓகே, ஸோ செகண்ட்ஸ் இயர்ஸ்க்கு மாற்றுறதுக்கு யூ நோ த ஃபார்முலா. ஸோ அதே செயின் ரூல் யூஸ் பண்ணி யூ கேன் கன்வெர்ட் டு செகண்ட்ஸ்லேருந்து இயர்ஸ்க்கு மாற்றிங்கன்னா யூ வில் எண்ட் அப் வித் 3.54 into 10 power 8 years வரணும். ஓகே, ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஐடியா இதுதான். ஓகே.